சனி பகவான் இப்போ வக்ரமா இருக்காரு அப்படின்றாங்க. ம். இந்த வக்ரம்னா என்ன? ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார்? இப்போ சனி வந்து வக்கரமா இருக்காருன்னா ராசிக்குள்ளேயே தான் இருக்கார். நட்சத்திரங்களுக்குள்ள தான் அவர் வக்கரமா இருக்கார். அதனால அது ஒன்றும் பெருசா எந்த விதமான பலன்களையும் கொடுக்காது. ஆனால் ஒரு ராசி இப்போ மீன ராசியிலிருந்து அவர் கும்ப ராசிக்கு வக்ரமடையும் பொழுது சில பலன்கள் வந்து நமக்கு பிரகத்துன்னு சொல்லுவோம். உலக ரீதியாக நடக்கக்கூடிய செயல்கள். அதனால் ராசிக்குள்ளே இடம்பெறக்கூடிய இந்த வக்கர பலன் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்காது. அது தனி மனிதர்களுக்கும் இருக்காது, உலக அளவிலையும் இல்லை. ராசிக்கு அதாவது அவர் வந்து இந்த ரெட்ரோகேஷன்னு சொல்கிறது வந்து சனியினுடைய சனியே ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட் தான். இருக்கிறதுலையே ஸ்லோவஸ்ட் மூவிங் பிளானட் சாட்டர்ன் தான். அதில் வக்ரம்ங்கிறது இன்னும் அவர் வந்து தன்னுடைய அந்த போகக்கூடிய பாதையை அவர் இன்னும் ஸ்லோ பண்ணிக்கிறாரு, அந்த ஸ்பீடை. ஸோ ஒரு ராசியிலிருந்து அவர் பின்னாடி இப்போ கும்பத்துக்கு வராரு அப்படிங்கும் பொழுது சில எதிர்பாராத மாற்றங்கள்லாம் இருக்கும். இந்த சனி வக்ர பெயர்ச்சி பலனில் 2 முக்கியமான நிகழ்வுகள் நம்ம எப்பொழுதுமே பார்க்கலாம். ஒன்று அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கும். 2வது இயற்கை சீற்றங்கள் வந்து இருக்கும். ஸோ சனி வக்கரத்தில் வந்து இது மாதிரியான நிகழ்வுகள் தான் வரும். ஜாதகத்தில் சனி ஜாதகத்தில் இப்போ வக்கர பலன் சனிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ராசியில் மாறும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தி இருக்கலாம், இல்லைன்னா உடல் உபாதைகள் வரலாம், இல்லை பிறப்பிலேயே ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஊனங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு.